ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு 5 உணவுகள் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த உணவுகளை நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸியாக வெயிட்டை ஏற்றலாம். அதில் ஃபஸ்ட்டு உணவு செவ்வாழைப்பழம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த செவ்வாழையை டெய்லி ஒரு 2 செவ்வாழை காலையிலையோ சாயங்காலமோ பாலோடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ஈஸியாக ஏறும். ஏன்னா செவ்வாழையில் கேலரிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு எனர்ஜியே இல்லை, சுத்தமாக பலமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த செவ்வாழை பழம் எடுக்கும்போது நமக்கு அழகாக ரிசல்ட் தெரியும். 1 நாள் 2 நாள் எடுத்துகிட்டு நம்ம நிறுத்தாமல் கண்டினியூஸாக 1 மாதம் டெய்லி எடுக்கும்போது வித்தியாசம் தெரியும். அதுக்காக கண்டினியூஸாக செவ்வாழை பழமே சாப்பிட்டுட்டு இருக்கிறது தப்பு. காலையில் சாயங்காலம் ஒரு பால் எடுக்கும்போது ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ 2வது பார்த்தோன்னா எள்ளு. ஒரு பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு. அதாவது ரொம்ப இளைச்சி போயிருக்கவங்களுக்கு எள்ளு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டு போடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எள்ளில் கேலரிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஹெல்தி ஃபேட்ஸ், அதாவது நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஹெச்பி கம்மியாக இருக்கவங்களுக்கும் நம்ம எள்ளு எடுக்கும்போது வந்துட்டு ஹெச்பியுமே அதிகமாகும். முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு உணவு. இப்போ மாதம் பீரியட்ஸ் போகும்போது பெண்களுக்கு குறிப்பாக நிறைய பேர் ஈஸியாக சோர்வாக இருப்பாங்க. நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிறது, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு எள்ளு ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு ஹெச்பி அதிகமாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வெயிட்டு போடலாம். எள்ளு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை அல்லது 2 உருண்டை போதுமானது. அதே மாதிரி எள்ளு பொடியை எடுத்துக்கலாம், சாதத்தோடு எடுத்துக்கலாம். ஸோ எனி ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3வது பார்த்தோன்னா வெண்பூசணி. நம்ம காய்கறி ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போது குறிப்பாக சிலருக்கு வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க, டைஜஷன் ப்ராப்ளம்னால அப்சார்ப்ஷன் நடக்காது, ஸோ வெயிட்டு போடாது. அப்படி இருக்கவங்களுக்கு வெண்பூசணி எடுக்கும்போது டைஜஷன் பிரச்சனை எல்லாமே ஈஸியாக நமக்கு கம்மியாகும். அப்போது அப்சார்ப்ஷனும் ஈஸியாகும், வெயிட்டுமே போடும். வெண்பூசணி முக்கியமாக வெயிட்டு போடுறதுல ஒரு முக்கியமான பங்களிக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அவங்களுக்குமே நமக்கு வெயிட்டு வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, வெயிட்டு போடாது ஹீட்டாக இருக்கவங்களுக்கும். ஸோ அந்த சூட்டு உடம்புக்காரங்களும் இந்த வெண்பூசணி ரெகுலராக எடுக்கும்போது நம்ம உடம்பை வந்துட்டு இது கூலன் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயிட்டு அழகாக இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம், பொரியலாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நாள் ஒரு கப்பு ஜூஸ் மாதிரி எடுத்திங்கன்னா இன்னொரு நாள் வந்துட்டு நீங்கள் ஒரு கூட்டு மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு கூட்டு மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய வேண்டாம், ஜூஸாக இருந்தாலும் ஒரு லிமிட் போதுமானது. ஸோ ஜூஸாக இருந்தாலும் ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு போதுமானது, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஸோ 4வது பார்த்தோன்னா நிலக்கடலை. நிலக்கடலையில் கேலரிஸ் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இப்போ உடம்பு மசில் மாஸ் அதிகமாகணும் அப்படின்னா ப்ரோட்டீன் தேவை. ஸோ இந்த நிலக்கடலையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல கொழுப்பு இருக்குது, கேலரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த கடலை வந்துட்டு டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போதுமானது. நீங்கள் ரோஸ்ட் பண்ணது எடுத்துக்கலாம். ஸோ நிலக்கடலையில் லட்டு மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம சட்னியோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டி இருந்துச்சுன்னா நிலக்கடலையும் கருப்பட்டியுமா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு போதுமானது. 5வது பார்த்தோன்னா பாலும் தேனும். இப்போது கொஞ்சம் நைட்டு தூங்க போகும்போது 1 கப் பாலோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வெயிட் வந்துட்டு அழகாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நிறைய பாலில் வந்துட்டு என்ன இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதே மாதிரி ஹனியில் வந்துட்டு நமக்கு கேலரிஸ் அதிகமாக இருக்குது, எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த 2மே சேர்ந்து நம்ம ஒரு காம்போவாக எடுக்கும்போது வெயிட்டுமே கூடும், தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்புல ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக எடுக்கணும். நான் சொன்ன இந்த 5 உணவுகளுமே டெய்லி எடுத்துக்கணும், கன்சிஸ்டன்சியாக எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 1 வாரம் எடுப்பாங்க, 10 நாள் எடுப்பாங்க, அதோடு ஸ்டாப் பண்ணுவாங்க, வெயிட்டு கூடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூஸாக ஒரு 41 நாள் எடுக்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். என்ன நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெயிட்டு போடணுமா, நிறைய நம்ம எண்ணெயில் உள்ள பலகாரங்கள் ஜங்க் எடுத்தோன்னா வெயிட் ஈஸியாக போடும். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த அட்வைஸ் எடுத்துக்காதுங்க. இப்போது ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோன்னா வெயிட் ஏறும், அதில் மாற்றம் இல்லை. எண்ணெய்கள் அதிகமாக எடுக்கும்போது நிறைய பேருக்கு வெயிட் போடும், ஆனால் அது ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு பண்ணும். நிறைய நோய்களை வந்துட்டு நம்ம விருந்தாளி மாதிரி அழைக்கிறது தான் இந்த ஜங்க் ஃபுட்ஸோட வேலை. ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ 2வது 7லேருந்து 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணும். 3வது பார்த்தோன்னா நல்ல டைமுக்கு சாப்பிடணும். இப்போது நிறைய பேருக்கு அன்டைம் சாப்பிட்றது,
ஸோ நிறைய பேர் டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, ஒரு பிஸியில் இருப்பாங்க. ஸோ டைமுக்கு சாப்பிடணும். ஸோ அதோடு நான் சொன்ன உணவுகள் எல்லாம் கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த 5 உணவுகளும் ரெகுலராக உங்களோட ரொட்டீனில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அழகாக வெயிட்டை ஏற்றலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.